குஜராத், பஞ்சாப், கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 4 மாநிலங்களிலே 5 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த இடைத்தேர்தலிலே கேரளா மற்றும் குஜராத்தில் நடைபெற்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜக ஆகிய ஆளும் கட்சிகள் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருக்கின்றன. அதன்படி கேரளா மாநிலத்தை பொறுத்தவரை நிலம்பூர் என்ற தொகுதியிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்தது. அந்த தொகுதி பிரியங்கா காந்தியினுடைய வயநாடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. எனவே கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை காட்டிலும் வெற்றிக்கான வாய்ப்பு காங்கிரசுக்கு அதிகம் இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் நிலாம்பூர் தொகுதியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய அரியாதன் சௌகத் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதே போன்று குஜராத் மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே விசாவதர் என்கின்ற தொகுதியிலே ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்ததன் காரணமாக இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த விசாவதர் என்கின்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட 2007 பாஜக வெற்றிக்காக போராடி வருவதாகவும் தற்பொழுது ஆளும் கட்சியாக அதாவது அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய உறுப்பினர் ராஜினாமா செய்ததன் காரணமாக குஜராத்தை அந்த விசாவதர் தொகுதியில் பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது. ஆனால் மீண்டும் அந்த விசாவதர் தொகுதியை குஜராத்திலே ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றி இருக்கின்றது. அதே போன்று பஞ்சாப் மாநிலத்திலும் லூதியானா மேற்கு தொகுதியிலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய சஞ்சீவ் அரோரா வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை டெல்லி தேர்தலுக்கு பிறகு சோர்வாக இருந்தவர்கள் தற்பொழுது 2 இடைத்தேர்தல் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை கலிகஞ்சி தொகுதியிலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அலிஃபா அகமது வெற்றி பெற்றிருக்கின்றார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மேற்கு வங்கம் சந்திக்க உள்ள நிலையில் இந்த தேர்தல் வெற்றி திரிணாமுல் காங்கிரசுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் கேரளாவை பொறுத்தவரை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் வெற்றியை பெற்றிருக்கின்றது. குஜராத்தில் பாஜகவை வீழ்த்தி ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கின்றது. குஜராத்தினுடைய காடி தொகுதியிலே பாஜக வேட்பாளர் ராஜேந்திரகுமார் தனேஸ்வர் சாவ்டா என்பவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். விசாவதர் தொகுதியிலே இட்டாலியா கோபால் வெற்றி பெற்றிருக்கின்றார். கேரளத்தினுடைய நிலாம்பூர் தொகுதியிலே காங்கிரசும், பஞ்சாபினுடைய லூதியானா மேற்கு தொகுதியிலே ஆம் ஆத்மியும், மேற்கு வங்கத்தினுடைய கலிகஞ்சி தொகுதியிலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கின்றது. மொத்தமாக 4 மாநிலங்களில் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் இந்த வெற்றி நிலவரங்கள் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன.